வரகாத்து நாங்கள் இன்றைக்கு இது நேற்று வந்த ஒரு நோயாளி சம்பந்தமாக தான் கதைக்க போகிறோம். இன்றைக்கு வந்தது இப்போ காலில் ஒரு பருவ ஒன்று வீங்கி வருதுல ஒரு பருவ ஒன்று வீங்கி அரையாப்புல நிறைய குழுக்கள் காய்ச்சல் இதுதானே இதுதானே அவர் வந்தது. அப்போ இப்போ நோமலாக ஒரு பருவ ஒன்று சும்மா வராது. இப்போ கூட பேர் சொல்லுவாங்க இந்த கால் ஏன் சூடாரிக்கி காலில் காயுதுன்னு கேட்டால் சும்மா இருந்த கால் வீங்கிட்டும்பாங்க. சரியானே என்ன நடந்துன்னு கேட்டால் கூட பேர் தெரியான்னு சொல்றது. சரியானே அப்போ இவருக்கு என்ன நடந்துக்கிட்டா சின்ன ஒரு கீரல் உண்டு. இப்போ நம்ம அந்த பருவுக்கு மேலே பார்த்தோன்னா அப்படி ஒரு சின்ன ஒரு கீரல் ஒன்று. அப்போ என்னையோ தோட்டம் கிளியர் பண்ணியிருக்கார். அதில் சும்மா ஒரு கம்புவோ அல்லது முள்ளொன்று கிழிச்சிருக்கும், பெருசாக தெரியாது. அது சின்ன ஒரு கீரல் தானே, நம்ம கணக்கெடுக்க மாட்டோம். அப்போ அவரை சீனியை உடனே இப்போ இப்படி ஒரு ஆள் வந்தால் நம்ம சீனியை செக் பண்ணி பார்க்குறது. பார்த்தா 350 தெரியும். சரிதானே அப்போ அவர் போன மாதம் கிளினிக் போன 110 அப்படிதான் சீனி ஃபாஸ்டிங் பார்க்குற 110. அப்போ கூடுதலாக என்ன நடக்குதுன்னு சொல்லிச்சுன்னா இப்போ நாம் அந்த கீறு நண்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரல ஒருத்தர். இப்போ சுகர்காராக்கள் அந்த நெகம்பட்டக்குள்ள இந்த சைட்டில் வெட்டி போட்டு ஒரு துண்டு மிஞ்சும், அதை பிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்கு. ஒரு துண்டு நீட்டிட்டு இருந்தா அதை கிழிக்கிற பிச்சதுக்கு பிறகு காலில் பிச்சதுக்கு பிறகு அந்த ஒரு பச்சை தொலி ஒன்று பிஞ்சிடும். பிறகு ஒரு 3 நாளையால கால் விரல் பழுத்து நகைப்புலன்னு சொல்லுவோம். பழுத்ததுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு வருவோம். அப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிச்சுன்னா அந்த கீரல் வார டைம்ல உங்களோட சீனி ஒரு 90 100 இருந்தா அது காஞ்சிடும். சரியா 90 100 இருந்தா அது சும்மாவே காயும். இப்போ எவ்வளவு காயங்கள் கீரல்கள் வருது காயுதானே. அப்போ அந்த டைம்ல அந்த காயம் வார டைம்ல உங்களோட ரத்தத்துல சீனி 300 250 அப்படி 300 400 இருந்தா காய மாட்டா. என்ன நடக்குன்னு சொல்லிச்சுன்னா அந்த தொலிக்குள்ளால அந்த கீரலுக்குள்ளால போற கிருமி நம்மளோட உடம்பு அந்த கிருமி அழிக்கிறதுக்கு ஏலா. ஏன்னா அந்த கிருமி சீனி கூட இருக்கக்குள்ள பெருகிடும். சரியான இப்ப ஒரு கிருமி 1000 ஆயிரும். சரிதானே 1000 அடுத்த 10,000 ஆயிரும். அப்ப அதுக்கு பிறகு குழுக்கள் காய்ச்சலும் அரையாப்புல நொறியும் கால் நல்லா வீங்கி சுவந்துடும். இது நடக்கிறதுக்கு ஒரு 2-3 நாள் எடுக்கும். சரியான அந்த கிருமிர தாக்கத்தை பொறுத்தும் கிருமிர வகையை பொறுத்தும் இருக்கு. இப்போ சில ஆட்கள் காணுக்குள்ள கால் தண்ணி இந்த ஊத்த காணுக்குள்ள கால் வலிக்கு போனதுக்கு பிறகு முதலாவது இரவைக்கே குழுக்கள் காய்ச்சல் பெஸ்ட் அண்டைக்கு அந்த கீரல் அந்த மிச்ச மோசமான தண்ணி என்னது இப்போ காணுகள் ஊத்த காணுகள் குலைக்கிறது கிருமி தாக்கம் கூடினது. அப்போ அப்படியானவர்களுக்கு கிருமியில அந்த உக்கிரத்தை பொறுத்து இரவைக்கே குழுக்கள் காய்ச்சல் இப்போ லைட்டான கிருமி தாக்கம் செலுச்சுன்னா 2-3 நாள் எடுக்கும். அப்ப இதை ஏன் சொல்ல வாரன்னு சொல்லிச்சுன்னா நீங்க சுகர்காராக்கள் ஏதாவது சின்ன தொலி பிஞ்சாலும் சரியா தொலி பிஞ்சாலும் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். சரியானே மருந்து எடுக்கும். ஒரு ஏப்பூசி போடுவாங்க, ஒரு தகடு கிழிச்ச அல்லது கம்பு கிழிச்சுன்னா ஏப்பூசி ஒன்று போடுவாங்க, கட்டாயம் போட்டுக்கொள்ளணும். மற்றது சுகர் அந்த டைம்ல எத்தனை பார்க்கணும், அந்த காயம் வந்த டைம்ல எத்தனை பார்க்கணும். அந்த இப்போ உங்களுக்கு நான் போன மாசம் பார்த்தானே இந்த கண்ட்ரோல் தானே நீங்க நினைக்க கூடாது. நீங்க பாக்குற சீனி எல்லாம் அந்த அண்டைய சீனி தான். சரியானே அது ஒரு மாத்தைக்குரிய சீனியா நீங்க எடுக்க இயலாது. நீங்க இப்ப இன்றைக்கு பாக்குற சீனி 150 அது இன்றைக்குன்னா இப்ப சீனி பகலைக்கு வேற பின்னரம் வேற. ஏன்னா உங்களோட உணவுகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எடுக்கிற மாச்சாப்பாடுகளுக்கு ஏற்ற மாதிரி இனிப்புகளுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்ய மாறும். அப்ப அதை வச்சு நீங்க நினைக்கல நான் கண்ட்ரோலா தானே இருக்கேன், போன மாசம் கிளினிக்ல பார்த்து தானே 110 தானே என்று நினைக்க கூடாது. நீங்க தயவு செய்து காயம் ஒன்று வந்தாலும் தொலி பிஞ்சு அழிஞ்சிரியாது. சிலாக்கள் சும்மா கடி சொரிஞ்சதே பழுத்துரும். சரியா நெகத்தால பிச்சது. அப்ப தயவு செய்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. 24 மணித்தியாலமும் எமர்ஜென்சி திறந்துதான் நிற்கும். எல்லா அரசாங்க ஹாஸ்பிட்டல்லையும் 24 மணித்தியாலும் எமர்ஜென்சி அவசர சிகிச்சை திறந்துருக்கு. போனா வார்டில் வச்சிருவான்னு போட்டு அடுத்த அன்னைக்கு வரையும் வச்சிருக்க வேணாம். வந்தீங்கடா அப்படி கம்பு கிழிச்சு போட்டுன்னு சொல்லி சொன்னா சுகர் அவர்கிட்ட பார்ப்பாங்க. நீங்க சுகர் பேஷண்ட் சொல்லி சொன்னா பார்ப்பாங்க. கொப்பியை எடுத்துட்டு வரணும். ஏன்னா குளிசைகளை கொஞ்சம் கூட்டி தாரண்டாலும் கூட இருந்தா அப்போ எடுத்துருவாங்க. என்ன குளிசை பாவிக்கிறது பார்த்து டாக்டர் குளிசையை கூட்டி தருவாங்க. அப்ப கொப்பி எடுத்துக்காங்க, காட்டுங்க, செக் பண்ணி பார்த்து உடனே எடுத்து உடனே கிருமிக்குரிய குளிசையும் போட்டா நீங்க இந்த 3 நாளையில வாட்டில ஒரு கிழமை இருக்கிற கட்டம் வராது. இப்ப குழுக்கள் காய்ச்சல் அறையில நிறையும் கால் வீங்கினா ஒரு கிழமைக்கு இன்ஜெக்ஷன் மூலமா தான் அந்த ஆன்டிபயோட்டிக் மருந்து போடணும். கிருமி கொல்லிக்குரிய மருந்தை இன்ஜெக்ஷன் மூலமா போடணும். குடிக்கிற குளிசையால அதுக்கு கேட்காது, ஏன்னா காலெல்லாம் வீங்கிட்டு. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் அண்டைக்கு வந்தா ஒரு 3 நாளைக்கு கிருமிக்குரிய குளிசையும் போட்டு அதையும் கிளீன் பண்ணி
அடுத்தது காயங்கள் ஏற்பட்டா உடனே வந்து வீட்டை வச்சு நம்ம டெப் வாட்டர்ல கழுவிடணும் குயிக்கா. அந்த கீறல்கள்ல வந்து ஒரு கம்பி அல்லது மண்ணில் விழுந்த உரசுப்பட்ட அவடத்த கழுவினீங்கன்னா அந்த கிருமி உள்ளுக்கு போறதுக்கு இடையில அந்த மண்ணில் இருக்கிற புழுதியில இருக்கிற டஸ்ட்ல இருக்கிற கிருமிகள் தோலுக்குள்ளால போய் உடம்புக்குள்ள போறதுக்கு இடையில நீங்க வாஷ் பண்ணிடணும். நம்ம அடிக்கடி அட்வைஸ் பண்ற ஒரு பூனை புறாண்டிட்டு ஏதாவது நாய் கடிச்சது அப்படியெல்லாம் நடந்தாலும் உடனே வாஷ் பண்ண சொல்றேன், நான் கழுவ சொல்றேன். அந்த எச்சில் இருக்கிற கிருமி நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரும் வரையில உள்ளுக்கு போயிடும். உடனே கழுவி போட்டு வந்தா அந்த கடிச்ச டைம்ல கீறல் டைம்ல போன கிருமி மட்டும் தான் போகும். மற்றது அந்த அந்த காயத்துல இல்ல, நீங்க கழுவிட்டீங்க நல்லா சோப் வாட்டர்ல நல்லா கழுவிட்டீங்கன்னா அந்த கிருமி போறது குறையும். எப்படியான விஷயங்களை செய்துட்டு நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக் பண்ணி பார்த்து சுகர் கூட இருந்தா அதுக்குரிய டேப்லெட், கடும் கூட இருந்தா டாக்டர் ஒரு 2 hours இருங்கம்பாங்க. நாம இருக்கிறல ஏண்டா சில வேலை இன்சுலின் ஒரு டோஸை போட்டு சுகரை குறைச்சிட்டு வீட்டை போய் டேப்லெட்டை பாவீங்கன்னு சொல்லுவாங்க. நாம என்ன செய்யற, எனக்கு ஒன்றும் செய்யலையா, இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் ஒன்றும் செய்யாது என்ன, அந்த குழுக்கள் காய்ச்சல் வந்தா வாட்டில் நிக்க போட்டு நீங்களே சொல்லுவீங்க என்ன, குழுக்கள் காய்ச்சல் வந்து ஏலா இன்னைக்கு வீட்டை போகலா ஹாஸ்பிட்டல் வைங்கன்னு சொல்லுவீங்க. அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து 400 சீன் இருக்கும், 500 சீனோட வருவாங்க. போர்ட்ல நில்லுங்கண்டா வீட்டை வேலைக்கு தனிய புள்ள அப்படி பல காரணங்களை சொல்லுவோம். அது வந்து நீங்க கூட நேரம் இருக்க தேவையில்லை. ஒரு 2 hours இன்ஜெக்ஷன் போட்டு சரியான சேலைனையும் போட்டு இன்சுலின் ஊசியையும் போட்டு ஒரு 2 hours சீனியை செக் பண்ணி பார்த்து ஒரு 200-150 வந்ததுக்கு பிறகு நீங்க பின்னரம் போகலாம். போயிட்டு வளமையான குடிசைகளை பாவிக்கலாம். சீனி தொடர்ச்சியா கூட இருக்கிற இல்லையே, ஏதோ ஒரு காரணத்தால கூட இருக்கும். நீங்க சாப்பாடு ஏதாவது ஒன்றை கூட சாப்பிட்டு இருப்பீங்க, அல்ல இனிப்பு டீ ஒன்றை குடிச்சிருப்பீங்க, அந்த டைம் கூட இருக்கும். அது டக்குன்னு குறைச்சு கொள்ள இயலும். சரிண்ணா, கொலஸ்ட்ரால் அதுகள் மாறி இல்லை, அதுகளுக்கு நாள் பட தான் குறையிறதுக்கு நாள் எடுக்கும். சுகர் வந்து அவடத்தை குறைக்கலாம். இன்சுலின்ல 10, 15, 20 அடிச்சா அண்ணா குறையும். 450 இருக்கிற ஆளுக்கு 200-150 வரும். அப்ப அப்படி இருந்து குறைச்சிட்டு விட்ட போங்க. ஏன்னு சொல்லி அந்த 350-400ஓட அந்த கிருமி தாக்கம் வந்து ஓவர் ஆகி உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. ஆகவே தயவு செய்து நீங்க இந்த கட்டத்துல என்னை நடந்தா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. நான் சொன்ன சிகிச்சைகளை செய்யணும். ஏன்னு சொல்லி சொன்னா சீனி வந்து இப்படிதான் 500-400ஓட இருந்தாலும் சரிதானே, உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. நீங்க வளமையா கூட பேர் ஹாஸ்பிட்டலுக்கு வாராக்கள் எல்லாம் சுகர்காராக்கள் இன்னைக்கு சீனி கூடிட்டு மருந்து எடுக்க வரலையே சரியானே, இப்படி என்ன நடந்து வருவாங்க. அந்நேரம் பார்த்தா கூட இருக்கும் சரியானே. ஆகவே சீனி வந்து கொலைக்காது, கடிக்கும். என்ன சத்தம் ஒன்றும் போடாது. 500ஓடையும் போயிட்டு அடிக்கலாம், 400ஓட நடந்து போகலாம், என்ன 500ஓட நடந்தெல்லாம் போகலாம். சிலாக்களுக்கு மட்டும் ஒரு தலை சுத்திரிக்கும், சிலாக்களுக்கு கொஞ்சம் தாகம் கூட இருக்கும். அவங்க நினைப்பாங்க தாகம் கூட இருக்கிறதால் தண்ணியை குடிக்கிறதால் அடிக்க அடிச்சு போகுதுன்னு நினைப்பாங்க சரியானே. அப்ப அதெல்லாம் சீனி அறிகுறி. அப்படி இல்லாம ஜீத்திப்போம். ஆனா பெரிய பாரூரமான வருத்தத்தை சீனி உடனே தராது. அதாலதான் நாங்க அதை பொடுபோக்கு அடிக்கிறது காரணம் சரியானே. அதான் காரணம். நாம சீனியால பாரிய விளைவுகளுக்குள்ளாறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிச்சேன்னா, அது ஒரு பெரிய ஆரம்ப கட்டத்துல ஒரு பெரிய பிரச்சனையை தராதாலதான் நாம கிட்னி பழுதாகி கண் பார்வை போய் கால் கலற்ற கட்டத்துக்கு நாம் வருது. என்னன்னு சொல்லிச்சேன்னா, உள்ளுக்கு டேமேஜ் நடந்திருக்கிறது, வெளியே தெரிய மாட்டா சரிதானே. சீனிட வேலை தான். மற்ற வருத்தங்கள் எல்லாம் கொலைச்சிட்டு வரும், கடிக்க மாட்டா. பல்லு வலி உடனே வருவோம், தாங்கேலா பல்ல புளிங்கியாச்சு அண்ணா முடிஞ்சு வேலை. அப்பெண்டிசைட்டிஸ் வகுத்து குத்து இரவெல்லாம் படுக்கல, அட்மிட் பண்ணியாச்சு, சர்ஜரி செஞ்சாச்சு, வகுத்து குத்து முடிஞ்சு. கிட்னில கல்லு சரியான வலி தாங்கேலா, கல்லுக்கு ஒரு ஆபரேஷனை பண்ணுவாங்க, வேலை முடிஞ்சிடும் சரியான. இப்படியான வருத்தங்கள் வந்து கொலைச்சிட்டு வர வருத்தம் கடிக்காது சரியானே. சீனி வந்து கொலைக்க மாட்டா, கடிக்கும் சரியான. அதனால நாம தானே செய்யணும், அவதானம் அறிக்கணும். நம்ம சீனியை செக் பண்றது, உணவு கட்டுப்பாடு ஆக முக்கியம். இந்த குளுக்கோமீட்டர் மெஷின் எல்லாரும் வாங்குங்க. ஒரு 4500 காசு வரும். என்ன ஒரு பெருநாளைக்கு உடுப்பெடுக்கிற காசு வருஷத்துல அதுக்கு காணப்ப உடுப்பெடுக்கிறது. அப்போ ஒரு மெஷின் வாங்குங்க. அந்த ஸ்டிப்ஸ் வந்து 100 ரூபா தான். சுகர்காராக்கள் எல்லாரும் வாங்கணும். நீங்க அது நாம எவ்வளவு செலவழிக்கும். என்ன ஒரு சல்வார் செட் வாங்குறதுக்கு எவ்வளவு காசு செலவழிக்கும், ஒரு ஹபாயா வாங்குறதுக்கு எவ்வளவு காசு செலவழிக்கும். இந்த மெஷின் வாங்கினா 10 வருஷத்துக்கு பாவிக்கலாம். அதுக்கு மேலே இருக்கு. வெனைட்டிக்கிறதுல 15-20 வருஷம். கம்பெனி ஒன்று சந்தா தான் மாத்துற, இல்லாட்டி அப்படி கிடையாது. பெட்டி மட்டும் தான் மாத்துற. நீங்க இந்த மணிக்கூர் பெட்டி மாதிரி பெட்டி இருக்கு. இந்த குச்சி வந்து 100 ரூபா தான். அப்போ ஒரு 10 வாங்கி வச்சுக்கொள்ற, அல்ல 5 வாங்கி வச்சுக்கொள்ற, நீங்களே வீட்டுகளை பார்க்கலாம் சரியானே. அதுக்கு நீங்க ஊசால ஊத்தி தேவையில்லை, அதுக்கு பெண் மாதிரி இருக்கு, அதால் அடிச்சு குத்தி பார்க்கலாம், பயம்டா. அப்ப இது கட்டாயம் நீங்க வீட்டுகள்ல அதை செய்து ஒரு காயம் வந்து டக்குன்னு பாத்துக்கலாம். கூட இருக்கு சீனி உடனே ஹாஸ்பிட்டல் போகும், லட்சம் போகலாம். என்னையும் வித்தியாசங்கள் ஏற்பட்டா உடனே பார்க்கலாம்.
அப்ப இந்த விளைவுகள் பாரிய விளைவுகள் வராம பாதுகாக்கிறது இதெல்லாம் முக்கியம். அடிக்கடி பாக்குறது. இப்ப கிளினிக்ல 2 மாதத்துக்கு பிறகு சில ஆட்கள் 2 மாதத்துக்கும் பாக்காங்கல்ல சீனியை. சரி, நேரம் கிடைக்கலன்னு சொல்றாங்க. அப்ப கட்டாயம் இந்த மெஷின் ஒன்று வாங்கி அடிக்கடி செக் பண்ணுங்க. உங்களோட முயற்சி கட்டாயம் இருக்கணும். இதுல டாக்டர்ஸோ நர்சஸோ உங்களோட சீனியை வந்து குறைக்கிறதுக்கு சாத்தியம் குறை என்ன சொல்லிச்சுன்னா, அந்த போர்டில் இருக்கக்குள்ள 3 நாளைக்கு நாங்க பார்த்து மருந்துல இருந்து சாப்பாடுலாம் செய்வோம். இப்போ வீட்டை போய் நீங்க தனியா விரும்பின மாதிரி சாப்பிடுவீங்க என்ன. அப்ப அதனால நீங்க கட்டாயம் மெஷின் ஒன்று வச்சு கொண்டீங்கடா உங்களுக்கு நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். நம்ம இந்த சாப்பாடு சரி வர, இந்த சாப்பாடு சாப்பிட்டா கூடுது, இதை குடிச்சா கூடுது, இந்த நீங்களே கண்டுபிடிச்சு அதுகளை தவிர்த்து கொள்ளலாம். சரிண்ணே. ஆகவே தயவு செய்து அதையும் கொண்டு வாங்கி செக் பண்ணிக்கொள்ளுங்க. அடிக்கடி பார்த்து கொள்றது. உணவு கட்டுப்பாடை கட்டாயம் செய்யுங்க. இனிப்புகள் பெருநாள் வருது, நாளைக்கு இந்த இனிப்புகளை வந்து நல்லா குறைச்சி கொள்ளுங்க. சரியா. மற்ற தானியங்கள் நட்ஸுகள் அதுகளை சாப்பிடுங்க. பழங்கள் கடும் இனிப்பு இல்லாத பழங்களை சாப்பிடுங்க. சும்மா தண்ணி மாதிரி பழங்களை சாப்பிடுங்க. அப்படி அதோட வந்து நடக்கிற பயிற்சியை ஊற்றாங்க. எல்லாரும் அரை மணித்தியாலும் கட்டாயம் நடங்க. நடக்க இல்லாதாக்கள் இருந்துட்டு செய்யற பயிற்சி எல்லாம் இருக்கு. நாங்க இதுல போட்டு காட்டுறது. இருந்துட்டு கையை காலை அசைக்கிறது, கையை ஓய்த்துறது. இன்னைக்கு என்ன ஒளிம்பி நடக்கையிலா விழுந்துருவோம், தடுமாட்டம் இருக்கிறாங்கலாம். இருந்துகிட்டு காலுக்குரிய பயிற்சிகள், படுத்துக்கிட்டு சில டைம்களில் காலை உயர்த்துறது, பணிக்கிறது, இப்படி கொஞ்சம் பயிற்சிகள் செய்யுங்க. செய்தால் அது ஒரு 50-100 சீனியை குறைக்கும். எக்ஸசைஸ் செய்கிறது இப்படி செய்து கொண்டு தான் நம்ம லைஃப்பை கொண்டு போகணும். சரியானே. இதுல வந்து உங்களோட முயற்சி கட்டாயம் இருக்கணும். இருந்தால் தான் நம்ம சீனியால வார பாதிப்புல இருந்து எங்களை பாதுகாக்கலாம். ஏன்னா நம்ம முஸ்லீம் கம்யூனிட்டி வந்து சீனியில கடும் உங்களுக்கு தெரியும். உங்களோட வீட்டுகளுக்குள்ள உங்களோட ஃபேமிலிக்குள்ள பார்த்தாலே எத்தனை சீனி நோயாளி. அப்ப கட்டாயம் நீங்க உங்களோட அவதானங்கள் முக்கியம். உணவு கட்டுப்பாடு, ஒழுங்கா மருந்து, கிளினிக் ஒழுங்கா வாங்க, தார டேட்டுக்கு வாங்க, மிஸ் பண்ணாதங்க. ஒரு மாத்தையில ஒரு நாள் சின்ன கட்டாயம் வரணும். ஒரு வருஷத்துல 12 நாள் தான். 365 நாள்ல 12 நாள் நம்மளுக்கு விரையிலான்னு சொன்னா எவ்வளவு பிள்ளையான வேலை. கட்டாயம் வாங்க. கிளினிக் வாரத்துல ஒரு இது என்னண்டா, டாக்டர் அடிக்கடி கேட்பார், ஆலோசனைகள் வழங்குவார். நீங்க பார்மசியில குளிசை இருந்த அப்படி எல்லாம் செய்யாதங்க. அப்படி செய்யக்கூட உங்களுக்கு நீங்களா போய் செக் பண்ண போறல. இப்படி ஒரு கிளினிக் கொண்டு இருக்கிறதால தான் நாம் என்ன செய்யறோம், செக் பண்றது ஒழுங்கா நடக்குது. சரியானே. சீனி வந்து ஒரு ஆள் நம்மளை மேய்க்கணும். சரியானே. நம்மளை அந்த டைமுக்கு வர வச்சு செக் பண்ணி அது கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். இருந்தா தான் அந்த கட்டுப்படுத்துவோம். ஏன்னு சொல்லிச்சுன்னா நாமளாக பாக்குற வீதம் குறைய. அது காரணம் நான் சொன்னதுதான். அறிகுறிகள் பெருசா வேதனைகள் தராதால நாமளாக பார்க்க மாட்டோம். அதனால நீங்களாக கட்டாயம் இந்த கிளினிக்கல்ல வந்தீங்கன்னா கட்டாயம் செக் பண்ணப்படும். மற்ற 3 மாதத்துக்கு ஒருக்கா செக் பண்ற டெஸ்ட்டை கட்டாயம் செய்யுங்க. எல்லாரும் நான் அடிக்கடி சொல்றேன். திங்களும் வெள்ளியும் நாங்க பிளட் எடுத்து பாலமலைக்கு அனுப்புறது செக் பண்றதுக்கு. HbA1c போட்டு 3 மாதத்துக்கு ஒருக்கா பாக்குறது. அதுதான் கூட கட்டுப்பாடை பாக்குறது. நாம சும்மா பாக்குறது அண்டை சீனி தான். இந்த HbA1c 6.5க்கு கீழே எல்லாரும் வச்சுக்கொண்டீங்கன்னா உங்களோட உடம்புல உபாதைகள் ஏற்படாது. கண் பார்வை மங்குறது, கண் லென்ஸ் மாத்துறது, பாத நரம்பு வரைக்கிறது, என்ன கிட்னில பாதிப்பு வாரது, ஹார்ட் அட்டாக் வாரது, இப்படியான சீனியால வார உபாதைகள் ஏற்படாம பாதுகாக்கலாம். அதை 6.5 கீழே வச்சுக்கொள்ளணும். நீங்க டாக்டர்ஸ் மார்ட்ட ஞாபகப்படுத்தி நான் 3 மாசமா போயிட்டு இது செக் பண்ணணும்னு சொல்லிச்சுன்னா அதை நாம செய்து பார்க்கலாம். வெளியில செய்யறா 2500 ரூபாய்க்கு மேல போகும். பிரைவேட்ல செய்யறா. அப்ப நம்ம ஹாஸ்பிட்டல்ல பிளட் எடுத்து அனுப்பி செய்யற அதையும் கட்டாயம் நீங்க ஞாபகப்படுத்தி அந்த உரிய டேட்டுக்கு வந்து நாங்க ஒரு நாளைக்கு 10 பேருக்கு எடுத்து அனுப்புவோம். அப்ப நீங்க வந்து அதையும் செய்து கொள்ளணும் கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.